வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் எக்கச்சக்க ரெஸ்லிங் செய்திகளோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். குறிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து சாட்டர்டே மினிட்லேயே ரிட்டர்ன் ஆக வேண்டியதாமா. இதை தவிர்த்து WWE பார்த்தீங்கன்னா பங்கமான ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வாங்க இன்றைக்கி பங்கத்துக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை மராட்டி லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிபிள் ஹைச் இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை வந்து 2 நாள் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தார். பிரையன் டேனியல்சன் WWEல ஒர்க் பண்ணலை, வெளி ரெஸ்லிங் கம்பெனிக்கோ அல்லது வெளியில் எங்கேயா ஷோ போகும்போது எஸ் மூமெண்ட்டை போடுறாரு. அதை தவிர்த்துக்கோங்க, ஏன்னா எஸ் மூமெண்ட்டுங்கிறது WWEக்கு சம்பந்தமானது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்காக பார்த்தீங்கன்னா பிரையன் டேனியல்சனுக்கு சொல்லியிருந்தார். ஸோ WWE தரப்புலேருந்து, ட்ரிபிள் ஹைச் இல்லை, WWE தரப்புலேருந்து. WWE தரப்புனா பல பேர் இருக்கிறாங்கல்ல, கரெக்டு தானே? ஸோ இதுக்கு பிரையன் டேனியல்சன் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இப்போ நடந்து முடிஞ்ச ஆலின்ல அவர் வந்து எஸ் மூமெண்ட் போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஜான் மார்க்ஸில் அட்டாக் பண்ணதுக்கு வந்திருப்பார். ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் உண்மையிலேயே செமையாக கோவப்படுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE கோவப்படுறாங்கன்னா ட்ரிபிள் ஹெச் மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட் ரோலில் இருக்கிறவங்க, இந்த மெசேஜை போட்டு விட்டவங்க, இந்த செய்தியை சொன்னவங்க எல்லாருமே கோவப்படுவாங்க. ஏன்னா WWEலேருந்து தான் அவர் டாப்ன்ற சிலர் ஆனார். WWE மூலியமாக தான் அவருக்கு எஸ் மூமெண்ட் கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் அவருடைய டேனியல் பிரையன் பேரையே வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதனால தானே அவர் அங்கே போயிட்டு பிரையன் டேனியல்சன் அப்படிங்கிற பேரில் இருக்கிறாரு. இவர் மட்டுமா எஜ்ஜு கோப் அப்படிங்கிற நேமில் இருக்கிறாரு. இந்த மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா WWE காப்புரிமை பெற்ற போது அதர் ரெஸ்லிங் கம்பெனி போய் அவங்களோட நேமையோ சாங்கையோ யூஸ் பண்ணாத நிலைமை பல பேருக்கு ஏற்பட்டிருக்குது. ஸோ டேனியல் பிரையன் மட்டும் எஸ் மூமெண்ட்டை யூஸ் பண்ணதுனால இது இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. WWE இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஏதாவது பனிஷ் பண்ண போகிறாங்களா, இல்லாட்டா கேஸ் போட போகிறாங்களான்னு தெரில. ஆமாம், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எஸ் மூமெண்ட் வந்து டேனியல் பிரையனுக்கு சொந்தமா இல்லை WWEக்கு சொந்தமா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை பாப்புலர் ஆக்குனது டேனியல் பிரையன் தான், அவருக்கு தான் சொந்தம் நான் சொல்லுவேன். அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸ் எங்கே ப்ரோ சாட்டர்டே நைட் மீண்டுக்கு வராருன்னு சொன்னீங்க, இப்படிலாம் சொல்லிட்டியே, வரலையே. எனக்கு கிடச்ச செய்தியை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவர் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு நம்ம இப்போதைக்கு சொல்கிறோம். ஆக்சுவலி இப்போ எனக்கு என்ன செய்தி கிடச்சிதுன்னா, சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆக வேண்டியது தானா, அது தள்ளி போயிருச்சான். ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், LA நைட்டுக்கும் செத்துக்கும் நடந்த மேட்ச்சில் டோட்டலி எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. செத்துக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா LA நைட் வின் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. அதாவது பிளேட்டை திருப்பி போட்டு மாற்றிட்டாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸ் இந்த வருடம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதா இருந்தால் இந்த வாரம் ரால ரோமன் ரெயின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாமா. அதாவது உண்மையிலேயே WWE வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் தான் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆக வைக்கணும், நாங்கள் சம்மர்ஸில் மேட்சுக்காக ரோமன் ரெயின்ஸை ரிட்டர்ன் ஆக வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்தி இருந்தால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் ரால ரிட்டர்ன் ஆகலாம். ஏன்னா செத்ரான்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, டோட்டல் ஸ்டோரியும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதனால ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு ஒரு செய்தி இருக்குல்ல. அப்போ இப்போ இதுக்கப்புறமா செத்து கூட ஃபியூட் போக மாட்டார்ல, புது ஃபியூட் கூட தானே போவார், புது நம்பர் கூட மேட்ச் விளையாடுவார்ல. அப்போ அது யார் அப்படிங்கிறது தெரியணும்ல. அதுக்காக ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரால ஒரு வேலை ரிட்டர்ன் ஆனால் ஒருத்தர் கூட ஃபியூட் போகணும். ஸோ அதனால் அவர் வந்து ராக் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கைஸ், ராங்கிறது நாளைக்கு தான் நடக்க போகுது. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டாருன்னு வைங்களேன், இவங்க சொன்னது உண்மை தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு தான் ரிட்டர்ன் ஆக வேண்டியது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரி, நாளைக்கு ரிட்டர்ன் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸுக்கு வேறு WWE பார்த்தீங்கன்னா புதுசாக 1ஆம் நம்பர் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்குறாங்க. அதாவது 1. ரோமன் ரெயின்ஸ் எப்போவுமே சொல்லுவார், நான் தான் எப்போவுமே 1, வி த 1, கிங்குனாலும் ஒன்று தான், சூப்பர் ஸ்டார்னு ஒன்று தான். ஆக்சுவலி அது உண்மை தான், ரோமன் ரெயின்ஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 தான். ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லுதான் வி த 1 அப்படிங்கிற டைலாக் சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி இதுக்கப்புறமா அவர் 1 அப்படிங்கிற நேமில் வர போகிறாரு. அதாவது OTC இல்லை, இதுக்கப்புறமா TCO, ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் 1, வி த 1, ஒரே ஒரு ட்ரைபல் சீஃப் தானே. அதுக்கப்புறமா அவருக்கு அந்த 1 அப்படிங்கிற பேர் வரப்போகுது. எனக்கு இந்த பேர் கேட்கறதுக்கு உண்மையிலே கெத்தாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சாட்டர்டே நைட் மெயின் ஒன்று முடிஞ்சதுக்கப்புறமா எவல்யூஷன் நடத்துகிறாங்க. எவல்யூஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா WWE அஃபிஷியலி ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஃபேட்டல் 5-way மேட்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டுமாரோ நைட் பார்த்தீங்கன்னா நடக்க போதான். இந்த மேட்ச்சில் வெற்றி பெறவங்க வின்னர் ஃபேஸ் ஃபார் த குந்தர் ஃபார் த சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. குந்தர் கூட சம்மர் ஸ்லாமில் யார் மோத போகிறா? ஜே ஊசவா, CM பங்கா, பென்
பெண்டாவா அல்லது ப்ரான் பிரேக்கரா அப்படிங்கிறது தெரிய போதான். ஸோ நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குது காய்ஸ். நாளைக்கு சம்பவம் மட்டும் இல்லை, ஒருவேளை இதில் ப்ரான் பிரேக்கர் இருக்கிறாரு. மேபி ப்ரான் பிரேக்கர் ஜெயிக்கிறத தடுக்கிறதுக்காக ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆகலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆவார் ராலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குல்ல, அப்படின்னு இந்த ஸ்பாட் தான் இருக்குது. அண்ட் காய்ஸ் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இதில் எவன் வேணாலும் வின் பண்ணிட்டு, பெண்டாவே வின் பண்ணிட்டு, இல்லாட்டா அண்டாவே வின் பண்ணிட்டு, குண்டாவே வின் பண்ணிட்டு, சிஎம் பங்கே வின் பண்ணிட்டு, தயவு செஞ்சு ஜே உசோவை மட்டும் வின் பண்ண வைக்க வேண்டாம். ரசல்மேனியாவோட ரீமேட்ச் ப்ரோ நாங்கள் சூப்பராக பங்கம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லவே சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. ஓடவே இந்த மேட்சை நாங்கள் பார்த்து பதறி எடுத்து போனது போதும். ஜே உசோ கிட்ட மீண்டும் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு போண்டாமா ப்ரோ? அவருடைய ஸ்டோரியை முடிச்சது திருப்பி பெற வேண்டாமா? ஆல்ரெடி சம்மர் ஸ்லாமில் ரசல்மேனியா ரீமேட்ச் ஒன்று இருக்கியா, அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பு. இதுவும் ரீமேட்சாக இருக்கணுமா? வேணாம். எல்ஏ நைட் வின் பண்ணலான்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. அவர் தான் டாப்புன்னு நடுசில் போட்டுருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒருவேளை ரிட்டர்ன் ஆகிறதா இருந்தால் ப்ரான் பிரேக்கர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. நம்ம செத் ராலின்ஸ் ஐயனுக்கோ இன்ஜுரி ஆயிடுச்சு. மணி இந்த பேங்கோட நிலைமையோ என்ன அப்படிங்கிறதும் தெரியலை. மேபி எனக்கு தெரிஞ்சு இதில் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆனால் ப்ரான் பிரேக்கர் வெற்றி பெறதை தடுக்கலாம். எல்ஏ நைட்டுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அவர் தான் இப்போ மெகாஸ்டாராக இருக்கார். அண்ட் இப்போ அவரை ரா பிராண்டில் தூக்கி மூவ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அண்ட் சிஎம் பங்குக்கும் வாய்ப்பு இருக்குது. சிஎம் பங்கு குந்தருக்கும் சமீபத்தில் கிளாஸ் நடந்தது. அண்ட் சிஎம் பங்க் சாம்பியனே ஆகலை. இதுக்கான ஒரு நல்ல நேரம். இப்போது ஏடபிள்யூ நடந்து முடிஞ்சில்ல, அதில் கோப்பும் கிறிஸ்டினும் மீண்டும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதாவது நம்ம எஜ்ஜும் கிறிஸ்டினும் ரொம்ப நாள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இப்போ சண்டையெல்லாம் தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறமா இவங்க டீம் அப் பண்ண போகிறாங்க ஏடபிள்யூவில். ஆக்சுவலி இப்போ எஃப்டிஆர் டீம் கூட தான் இவங்க ஃபியூட் போயிட்டுருக்காங்க. எஃப்டிஆர் வந்து கிறிஸ்டினை அட்டாக் பண்ணும்போது தான் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. மேபி இவங்க வந்து ஏடபிள்யூடி அப்கமிங் பேப்பரில் 2 பேரும் டீமாக இணைந்து அடுத்தது பார்த்திங்கன்னா மோதலாக நம்ம எஃப்டிஆர் டீம் கூட செப்டம்பர் மந்த் நடக்க போகுது. அதில் ஆல் அவுட்டு. அதில் மேபி இவங்க மோதலுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு சொன்னேன். அதே மாதிரி ஆக்சுவலி டஸ்டி ரோட்ஸ் டபிள்யூடபிள்யூ காட்டிலும் ஏடபிள்யூ ரொம்ப நேசிக்காரு. இப்போ ஏடபிள்யூல 8 வருஷம் கான்ட்ராக்டாக இப்போ சைனிங் பண்ணியிருக்காரு. நான் சாவர வரைக்கும் ஏடபிள்யூ தான் இருப்பேன் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. ஆல்ரெடி 6 வயசில் டிவி டெலிகாஸ்டிங் சாம்பியன், ஒரு மிட்கார்ட் டாக்டிங் சாம்பியன் இதெல்லாம் இருக்கிறாரு. இப்போது டிஎன்டி சாம்பியன்ஷிப், அதாவது ஏடபிள்யூக்கு போனதுக்கப்புறமா முதல் சிங்கிள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. டபிள்யூபியில் 1996 தான் ஒரு சிங்கிள் டைட்டில் வின் பண்ணார், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். அதுக்கப்புறமா டாக்டிங் டிவிஷனில் தான் செத்து போனாரே தவிர்த்து மெயின் டிவிஷனில் சாம்பியன்லாம் வின் பண்ணலை. இப்போது டிஎன்ஏ ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பை ஏடபிள்யூவில் வின் பண்ணியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். இந்த டிஎன்டி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஏடபிள்யூவில் ஒரு காலத்தில் கோடி ரோட்ஸ்லாம் வச்சுருந்த ஒரு பெரிய சாம்பியன்ஷிப். அது இப்போது இவர்கிட்ட போயிருக்குது. அதாவது முதல்ல ஏடபிள்யூவில் வின் பண்ணதே இவரோட தம்பி தான். இப்போ அண்ணங்கிட்ட போயிருக்குது. தம்பி முதல்ல வின் பண்ணார், அண்ணன் கடைசியாக வின் பண்ணியிருக்காரு. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக இது அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் தான். ஆனால் எத்தனையோ ரெஸ்லர்ஸ் ஏடபிள்யூ வேண்டாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போகும்போது நான் சாவர வரைக்கும் ஏடபிள்யூ தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற பெரிய மனப்பான்மை அப்படிங்கிறது நம்ம டஸ்டி ரோட்ஸு தான். அதுவும் தம்பி அதர் ரெஸ்லிங் கம்பெனி போயிட்டார், அண்ணன் ஏடபிள்யூலே இருக்காருன்னா இது சாதாரண விஷயம் இல்லைல்ல, மிகப்பெரிய விஷயம் தானே. என்ன கோடி ரோட்ஸோட கனவு தான் நிறைவேறாதுன்னு நினைக்கிறேன். அதாவது அவருக்கு ஒரு கனவு உண்டுங்க, தான் அண்ணனை எப்படியாவது ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கணும்னு. அந்த கனவு தான் கனவாக போயிருமோ அப்படின்னு தோணுது. அண்ட் காய்ஸ் இப்போ செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணி இந்த பேங்காக இருக்கிறாரு. இப்போ அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுல்ல, மணி இந்த பேங்கோடைய நிலைமை என்ன? ஆக்சுவலி இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் போது மிந்தி ஒருக்கா மணி இந்த பேங்கெல்லாம் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நடக்குமா அப்படின்னு தெரில. மேபி செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் கான்ட்ராக்ட் இது 1 வருஷத்துக்குள்ளே எப்போனாலும் கேஷிங் பண்ணலாம். செத் ராலின்ஸோட இன்ஜுரி அப்படிங்கிறது 2 மாதம் 3 மாதம் தான் இருக்கும். அப்படின்னா அது வரைக்கும் செத் ராலின்ஸ் மணி இந்த பேங்கை வச்சிருக்கலாம். ஏன்னா அதுக்கு ரூல்ஸ் உண்டுல. ஏன்னா இவர் 1 வருஷம் வராமல் இருப்பாருன்னா 1 வருஷத்துக்கு அந்த சாம்பியன்ஷிப் கேஷிங் பண்ணலாம். 1 வருஷம் வராமல் இருந்தாருன்னா இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டா செத் ராலின்ஸே வச்சுக்கலாம்ல. இதை பற்றின அப்டேட்டாக இந்த வாரம் ராலை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு ராலை ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற அப்டேட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போமே.